ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ஃபேன்ஸ் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சப்பாத்தியோட ஒரு செம ஃபேனுங்க. எனக்கு சப்பாத்தி ஒரு நாளைக்கு 3 தடவை இல்லை 4 டைம் கொடுத்தா கூட நான் அதையே சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு சப்பாத்தி அவ்வளோ பிடிக்கும். லன்ச், டின்னர், மார்னிங், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே எனக்கு சப்பாத்தி ஓகே. எனக்கு இன்றைக்கி என்னென்னே தெரியல, சரி திடீர்னு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே, குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்லலாம் பன்னீர் பட்டர் மசாலா சுத்தமாக செய்ய தெரியாதுங்க. நானுமே நிறைய ட்ரை பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு இப்போ ஓகேவா வருதுன்னு நான் நினைக்கிறேன். பட் வீட்டில் சாப்பிட்டவங்களை கேட்டால் தான் தெரியும் அது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நாளாக நான் ஹீலிங்குன்ற வேர்டு ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறேங்க. பட் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நான் இதை அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணி கேள்விப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டன்றது எல்லா லைஃப்லையுமே இருக்குங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டால் அது சீக்கிரமாக போயிடும். நம்ம அதையே ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டால் நம்ம லைஃப் லாங் வரும். அதாங்க என்னோட